நேரத்தில் தான் வரும்போது ஒரு வண்டி முன்னாடி வந்தது. அப்போ வரும்போது எல்லாம் கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்து அந்த வண்டி அவங்கள வந்து தள்ளிக்கிட்டே வரும்படி எல்லாம் மூச்சு திணறாகி எல்லாம் மயங்கி விழுந்ததில் 2 பேர் என் பேரை முன்னாடியே விழுந்தோன்னு அவன் பயந்துட்டு எங்கள் வீட்டுக்கு ஓடியாந்துட்டான் தப்பிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த இடத்துல தான் இந்த 4வது கிராஸ் முன்னாடியே தான் விஜய் நின்றுட்டு இருந்தாப்புல. தண்ணி பாட்டிலெலாம் தூக்கி போட்டாப்புல விஜய் தான். அப்பயே 3 ஆம்புலன்ஸ் வேகமாக வந்து அவங்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு போகும்போதே அந்த இடத்துல போகும்போதே செத்து போயிட்டான்னு சொன்னாங்க. எல்லாம் நாங்களாம் கதறி அழுதோங்க. ரொம்ப கதைங்க. நாங்களாம் அப்படியே 2 பிள்ளைய எங்கள் வீட்டு பக்கத்துலேயேங்க 2 பிள்ளைகள் அப்படியே அந்த பிள்ளைய மணி ஆட்டை கூட்டிகிட்டு போங்க. 2 பிள்ளைகள் உடனே இப்படி விலகி வீட்டுக்கு போகலான்னு விலகும் போது இந்த தட்டிக்கிட்ட எல்லாம் இடித்து விழுந்து அந்த 2 பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் உயிரே இல்லைங்க. எங்களுக்கெல்லாம் எல்லாம் நடுங்கிட்டு மாடியில் இருந்தோம். எங்கள் பிள்ளையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாடியில் செட்டியார் வீட்டு மாடியில் இருந்தோங்க. அப்படியா இந்த சோகம் நாங்கள் என்றைக்குமே பார்த்தது இல்லைங்க. இங்கே குறைஞ்சது 40,000 பேர் இருந்திருப்பாங்க. 40-50க்குள்ளே இருந்திருப்பாங்க. 1 லட்சம்லாம் இல்லை. இது குறுகிய சாலை. இதில் கொண்டுகிட்டு வந்து 50,000 பேர்த்த நிரப்பணுன்னா பாதுகாப்பே முன்னெச்சரிக்கையாக கொடுத்துருக்கணும். முன்னெச்சரிக்கையாக கொடுத்து ரசிகர்கள் ஒருத்தர் கூட அடங்காமல் யார் சொன்னாலும் நாங்கள் அடங்க மாட்டோம், இப்படி தான் நாங்கள் இருப்போம், நீங்களாம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் ஒருத்தருக்கு அடங்காமல் எல்லாம் பயங்கரமாக குதியாட்டம் போட்டுக்கிட்டு ஆம்புலன்ஸ் வேனில் இப்போ அவங்கள ஏற்ற விடாமல் அந்த ஆம்புலன்ஸுக்காரங்களெல்லாம் போட்டு அடித்தாங்க. இந்த இடத்துல அடித்து அதையும் மீறி 2 ஆம்புலன்ஸு அவங்கள ஏற்றிட்டு போச்சுங்க. இதை கண்ணார நாங்கள் பார்த்தோம். கண்ணார பார்த்து ஐயோன்னு நாங்கள் கதறினோம். அதில் தான் நிறையா பேர் உயிர் தப்பிச்சு போனதே, முக்கால்வாசி தப்பிச்சதே மறுவளப்புங்க. எங்களுக்குள்ளே எங்களால் அவ்வளோதாங்க சொல்ல முடியும். இதுக்கு மேலே என்னால் நின்று பேச முடியலைங்க. என் தேவி